ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு எல்சி அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்துல சொற்களின் வகைகள்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். போன வீடியோல இலக்கணம்னா என்ன, அதை எப்படி பேசும்போது எப்படி பேசணும், எழுதுறப்ப எப்படி எழுதணும், இலக்கணத்தோட முக்கியத்துவம், இலக்கணம் நம்ம ஏன் படிக்கணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல தமிழ் இலக்கணத்துல சொற்களின் வகைகள்னு சிலது இருக்கு. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சொல் சொல் என்றால் என்ன, சொல்னா என்ன, சொற்கள், அந்த சொற்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு, வினை சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன, இடைச்சொல், சுட்டுப்பெயர், அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல் என்றால் என்ன? நம்ம சொல்னா என்ன நமக்கு நார்மலா தெரியும். இப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுதான் சொல். நம்ம அது இப்போ வா, இங்க வா, அப்படி இங்க வா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சொல். இப்போ ஏதாவது ஒருத்தங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவோம், ஒரு சொல். அது இப்போ ஒரே ஒரு வார்த்தையா தனியா வா போ இப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சொல்னு அர்த்தம். எழுத்துக்கள் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட சொல் பொருள் தருவதுதான் சொல். சரியா? இப்போ எப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க. மரம், வீடு, படி, ஓடு, இது எல்லாமே ஒரு சொல். மரம்ங்கிறது ஒரு சொல், கதவு அப்படிங்கிறது ஒரு சொல். இப்போ நம்ம கதவை திற அப்படின்னு சொல்றது ஒரு கதவு, திற அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சொல். ஒரு சொல்லுங்கிறது என்னது அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கும் மேல் பொருட்கள் பொருள் தருவது, பொருள் சேர்ந்து தருவதுதான் நம்ம சொல்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சொற்களின் முக்கிய வகைகள். சொற்கள்ல சில முக்கிய, இப்போ ஒரே வார்த்தையா நம்ம சொன்னோம், ஒரே ஒரு இது சொன்னோம் அப்படின்னா நம்ம சொல். அதே சில விஷயங்களை சேர்த்து சொல்றோம் அப்படின்னா நம்ம சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழ்ல பொதுவா கொஞ்சம் சொற்கள் இருக்கு. நம்ம நார்மலா பேசுவோம், அந்த பேசுறதுல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு வகை இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். என்னென்ன சொல்லலாம் இருக்கு அப்படின்னா, பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல், இடைச்சொல், சுட்டு பெயர், இப்படின்னு 5 எண்ணத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பெயர் சொல்னா என்ன நமக்கே தெரியும். பெயர் சொல் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம், நம்ம தமிழ்லையுமே படிச்சிருப்போம். ஆனா நமக்கு அதை பேசுறப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம். ஸோ பெயர் சொல்னா என்னது அப்படின்னா, ஒரு மனிதனை, ஒரு விலங்க, ஒரு பொருளை, இல்லை ஒரு இடத்த, எதையோ ஒன்று ஒரு கருத்தின்படி ஒரு பெயர் சொல்லி நம்ம கூப்பிடுறது தான் பெயர் சொல். இப்போ வீடியோ நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் யாரையாவது ஒருத்தரை இதை பாருங்க அப்படி சொல்றேன். அப்போ ராஜா, இந்த வீடியோவை பாரு. அப்போ ராஜா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது ஒரு பெயர். ஒரு மனிதனை ஒரு உயிருள்ள ஒரு பொருளைய நான் கூப்பிடுறேன். இதே நான் ஒரு சேரை தள்ளி போடுறேன் அப்படின்னா, அந்த நாற்காலியை தள்ளி போடுறேன். அப்போ அந்த நாற்காலிங்கிறது ஒரு பொருள். ஸோ அது உயிரற்றது. அப்போ நம்ம உயிருள்ள ஒரு பொருளையோ அல்ல உயிரற்ற ஏதாவது ஒரு பொருளையோ நம்ம குறிச்சு அதை கூறி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பெயர் சொல். இது எடுத்துக்காட்டுகள்: ராமன், சென்னை. ராமனுங்கிறது ஒரு உயிருள்ள பொருள், சென்னைங்கிறது ஒரு இடம், மரம்ங்கிறது ஒரு பொருள், புத்தகம்ங்கிறது ஒரு பொருள், நாய்ங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு விலங்கு. இதெல்லாமே நம்ம எடுத்துக்காட்டுகளா வச்சுக்கலாம். அதே ஒரு வாக்கியமா இந்த பெயர் சொல்ல வச்சு ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அப்படின்னா, ராமன் பள்ளிக்கு சென்றான். இப்போ யாராவது நீங்க யாருக்கிட்டையாவது கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திவ்யா பள்ளிக்கு சென்றாளா அப்படின்னு கேட்டா, திவ்யா அப்படிங்கிறது அதுல பெயர் சொல். இந்த மரம் நிழல் தருகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரம்ங்கிறது ஒரு பெயர் சொல். நம்ம உயிருள்ள அல்லது ஒரு உயிரற்ற பொருளை நம்ம அதை குறிப்பிட்டு சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா, அது குறிப்பிட்டு சொல்லுறோம் இல்லை கூப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு பெயர் தான் பெயர் சொல். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் வினை சொல்.
இங்கிலீஷில் நம்ம படிச்சிருப்போம் வேர்ப். நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் இப்போ ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செய்கிற செயல் எல்லாமே ஒரு வினைச்சொல் தான். வினைனா நம்ம செய்கிறது. இப்போ நீங்கள் பள்ளிக்கு சென்றீங்க, பள்ளிக்கு போறீங்கிறது வந்து போறதுங்கிறது ஒரு வினை. அப்போ அது வந்து ஒரு வினைச்சொல். நீங்க அது போறப்போ நீங்க நடக்கிறீங்க, அப்போ அது ஒரு வினை. நடக்கிறது, நடந்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை. இப்போ நீங்க பள்ளிக்கு போயிட்டு வந்து படிப்பீங்க, அப்போ படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு வினை. ஏதோ ஒரு வேலையை நீங்க வந்து செய்றீங்க, அப்ப செய்யறதுங்கிறது ஒரு வேலையை செய்யறது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வினைச்சொல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். குமார் ஓடுகிறான். ஓடுகிறான்னா ஓடுறதுங்கிறது ஒரு வினை, அதனால ஒரு வேலை, அது வந்து ஒரு செயல், அதனால அது வந்து வினைச்சொல். மீனா படிக்கிறாள் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு வினைச்சொல். நான் வேலைக்கு சென்றேன் அப்படிங்கிற வேலைக்கு நம்ம போகிறோம், அப்போ வேலை போய் அங்கே வேலை பார்க்குறோங்கிறது வந்து ஒரு வினைச்சொல். இதெல்லாம் தான் நம்ம வினை சொல்னு சொல்லுவோம். நம்ம உயிருள்ள அல்லது உயிரற்ற ஏதாவது ஒரு பொருள், அப்போ இந்த குமார் ஓடுகிறான் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு சொல் இருக்கு. என்னதெல்லாம் அப்படின்னா, குமாருங்கிறது வந்து பெயர் சொல், ஓடுகிறான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல். அப்போ இந்த பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் நம்ம சேர்த்து தான் ஒரு வாக்கியத்துல சொல்றோம். இதை வந்து நம்ம பேசும்போது கவனிக்க மாட்டோம், ஆனா இதை வந்து எழுதும் போதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம உச்சரிக்கும் போதோ இது வந்து ஒரு சரி, இது வந்து ஒரு பெயர் சொல், இது வந்து ஒரு வினை சொல், இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து தான் ஒரு வாக்கியம் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இடைச்சொல். இடைச்சொல்னா என்னது அப்படின்னா, சொற்களையோ வாக்கியங்களோ இணைக்க உதவும் இடைச்சொற்கள். ரெண்டு விஷயம் நம்ம வந்து சொல்றோம். இப்போ வந்து இங்க மழை பெய்யுது, மழை பெய்கிறது, நமக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மழை பெய்கிறது, ஆகவே சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு இப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம். ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்லணுங்கிறப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு சொல் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த சொல்ல தான் நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு வாக்கியங்களுக்கு இடையில வர ஒரு சொல், இல்ல ரெண்டு சொற்களுக்கு இடையில வர ஒரு சொல், அதுதான் நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வாக்கியம் வந்து ரவி மற்றும் குமார் நண்பர்கள், ரவியும் குமாரும் நண்பர்கள். அப்போ இது ரெண்டுமே ஒரு பெயர் சொல். அப்போ இந்த ரெண்டு பெயர் சொல்லையும் இணைக்கிறதுக்கு நம்ம மற்றும் அப்படின்னு ஒரு இடைச்சொல்ல பயன்படுத்துறோம். அதனாலதான் இது வந்து இந்த மற்றும்ங்கிறது வந்து இடைச்சொல். அதே மாதிரி வேற என்னது, வேற ஏதாவது ஒரு வாக்கியம் எடுத்துக்கலாம். எனக்கு இது அல்லது இது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வேணும் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் இல்லாட்டி எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு ரெண்டு விஷயம் நம்ம வச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பேசும்போது எனக்கு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் இல்லாட்டி இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று வேணும் இப்படி சொல்றோம். ஆனால் அதை நம்ம எழுதும் போது என்ன சொல்லுவோம், ரெட் அல்லது ப்ளூ. அந்த அல்லதுங்கிற வார்த்தை ரெண்டத்தையும் இணைக்குது. ஸோ அது ரெண்டத்துக்கும் இடையில வர சொல்னால அதை வந்து நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த மற்றும், ஆனால், ஆகவே, எனவே, அல்லது இதெல்லாமே இடைச்சொற்கள். இப்போ சுட்டுப்பெயர். சுட்டுப்பெயர்னா பெயர் சொல்லுக்கு பதிலாக வரும் சொல் சுட்டு பெயர்கள் எனப்படும். இப்போ நம்ம பெயர் சொல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ரவி, ராமன், திவ்யா, மீனா, இதெல்லாம் வந்து ஒரு பெயர் சொல். இல்ல இந்த நாய், மரம், சென்னை, இது எல்லாமே ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல அவங்க நம்ம ஒருத்தர் பெயரை சொல்லி சொல்லாம அதுக்கு பதிலா அவங்களோட இப்போ ரவி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண், அதனால நம்ம அவனை ரவின்னு சொல்லாம இப்ப யார்ட்டையாவது சொல்லும் போது அவன் வந்தானா, அவன் 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 படிச்சானா, அவன் சாப்பிட்டானா இப்படின்னு கேட்போம். ஸோ அந்த காமனா ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால நம்ம அவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். இதே பெண் அப்படின்னா அவள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நம்ம எழுதும் போதோ சொல்லும் போதோ நம்ம வந்து உச்சரிப்போம். அதனால அதெல்லாம் வந்து சுட்டு பெயர்கள். இது, அது, அவர்கள், இது, அது. இப்போ நாய்னா நாய், அந்த நாய், இது இது இருக்குல்ல அப்படின்னு நம்ம பேசுவோமா. மொத்தமா ஒரு குரூப் ஆஃப் கொஞ்சம் பேரை சேர்த்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர்கள், இதெல்லாம் சொல்லுவோமா. இது எல்லாமே சுட்டு பெயர்கள். ஒரு பெயர் சொல்ல வந்து அவங்க அந்த ஒரு பெயர் சொல்ல அதை டைரக்டா சொல்லாம அதுக்கு பதிலா அதை சுட்டி காட்டி வேற ஒண்ணு சொல்றது. இப்போ மீனா
படிக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். இதுல வந்து மீனா, மீனாவை மட்டும் சொல்லாம அவ படிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதுதான் வந்து சுட்டுப்பெயர். உரிச்சொல் பெயர் சொல்லின் தன்மை, நிறம், அளவு மற்றும் குணத்தை சொல்லும் சொல். இப்போ ஒரு பெயர் சொல்ல வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில தன்மை இருக்கும், சில நிறம், அளவு, குணம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு உரிய ஒரு இதை வச்சு நம்ம சொல்றது தான் உரிச்சொல். இப்போ ஒரு நிறம் இருக்கு அப்படின்னா இது வெறுமே நிறம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஊதா நிறம் இருக்கிறது, சிகப்பு நிறத்துல சட்டை போட்டிருக்கான் இப்படின்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு இதை சொல்றது வந்து உரிச்சொல். இதெல்லாம் தான் வந்து சொற்களின் வகைகள். பெயர்ச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதற்கு சுட்டு பெயர், வினைச்சொல். இது எல்லாமே சொல்லோட வகைகள், ஒரு முக்கியமான வகைகள். பெயர்னா இப்போ ஒருத்தர் நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுறது. வினைனா அவர் செய்யற வேலை, அந்த வேலையை வேலை படிக்கிறது, எழுதுறது, நடக்கிறதெல்லாம் ஒரு வினை. அப்ப அது வினைச்சொல். இடைச்சொல்னா மற்றும், ஆகவே இதை மாதிரி இதை சேர்க்கறது. சுட்டு பெயர்னா நம்ம பெயர் சொல்ல வச்சு டைரக்டா சொல்லாம அதுக்கு இணையான வேற ஒரு அவள், அவன், அது, இது அப்படின்னு சொல்றது. உரிச்சொல்னா அதோட நிறம், தன்மை, இந்த மாதிரி குணத்தை வச்சு சொல்றது. ஓகே, இப்போ இந்த வீடியோவெல்லாம் பாஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிற விஷயத்துக்கு வந்து என்னென்ன சொல் அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இதையும் ஒரு 2-3 தடவை பார்த்து இந்த பயிற்சியை வந்து செய்யணும். என்னென்ன பள்ளி, பள்ளிங்கிறது வந்து என்னது, பெயர் சொல்லா, வினை சொல்லா, இல்ல இடை சொல்லா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பள்ளி அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு உயிரற்ற ஒரு இடம். அப்போ ஒரு உயிருள்ள பொருளையோ அல்லது உயிரற்ற ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ நம்ம குறிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பெயர் சொல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பள்ளிங்கிறது வந்து என்னது, பெயர் சொல். நீங்க இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதி வச்சுட்டு சொல்ல சொல்ல ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் எழுதுகிறான், எழுதுகிறான்னா அவன் வந்து ஒரு வேலையை செய்யறான், அப்ப எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப எழுதுகிறாங்கிறது ஒரு வேலையை செய்யறது, அப்ப அது வினை சொல் அப்படின்னு அர்த்தம். அழகான, அழகான பூ, இல்ல அழகான நிறம் இப்படின்னு சொல்லலாம். அப்ப அழகான அப்படின்னா ஒரு 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 தன்மை, அந்த நிறத்தோட தன்மையோ எதையோ நம்ம சொல்றோம். அப்ப அழகா இருக்கு அப்படின்னா அது வந்து உரிச்சொல். அவர்கள் அப்படின்னா என்னது, நம்ம பெயர் சொல்லுக்கு இணையான வேற ஒண்ணு சொல்றோம். அவர்கள், அவர்கள் எல்லாம் வந்தாங்க, அப்போ அவர்கள் அப்படிங்கிறது வந்து என்னது, அது வந்து சுட்டு பெயர். ஆனால், ஆனால்னா எனக்கு காய்ச்சல், ஆனால் நான் பள்ளிக்கு சென்றேன் அப்படிங்கிறது ஆனால். அப்ப 2 வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு நம்ம ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அந்த சொல் என்ன சொல், ஆனால். அப்ப ஆனால்னா என்னது, அது வந்து இடைச்சொல். 2 வாக்கியத்துக்கு இடையில நம்ம சேர்க்கிறோமா, அதனால ஆனால்ங்கிறது வந்து இடைச்சொல். இதுதான் வந்து இந்த வீடியோக்கான பயிற்சி. இதை வந்து நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Thank you for watching LC Academy. Thank you.